யாருக்கு எத்தனை இடங்கள்? இந்த முக்கியமான கேள்விக்கான பதில்களை திரையில நாம பார்க்கிறோம். யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்? அதிமுக கூட்டணிக்கு 164 இடங்கள், திமுக கூட்டணிக்கு 66 இடங்கள், மற்ற கட்சிகள் கூட்டணிகளுக்கு 4 இடங்கள். I'll take this with a pinch of salt. ஏன்னா எப்போ இந்த பெர்சன்டேஜ் ஓட் பெர்சன்டேஜ் வந்து சீட்ஸா கன்வெர்ட் பண்றீங்களோ அப்ப எல்லா சிஃபாலஜிஸ்டும் எக்ரி பண்ணுவாங்க. அது பெரிய பிரச்சனையே இருக்குன்ட்டு. அதாவது இது சயின்டிபிக் இல்லைங்கிறது அது எல்லா சிஃபாலஜிஸ்டும் ஜெனரலா எக்ரி பண்ணுவாங்க. அந்த ஒரு கருத்து எனக்கு வாக்கு சதவீத பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக முன்னிலையில் இருக்கு. ஆனா சீட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அறிவியல் பூர்வமாக வந்து நீங்க வந்து எப்பவுமே பெர்சன்டேஜ் உள்ளதை வந்து நீங்க வந்து சீட்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினட் மொமெண்ட்டை கொடுக்க முடியாத ஒன்று. பெர்சன்டேஜ் உள்ளவங்களே வந்து ஜெயிக்காமலே இருக்கலாம், அவங்க தனிப்பட்ட பெர்சன்டேஜ். அதனால இதை வந்து சயின்டிபிக்கா நான் பார்க்கல. இன்னொன்று வந்து ஏன் இதை வந்து ஏத்துக்கிறதுக்கு உடன்பாடு இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா, தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் ஓகே, மத்திய மண்டலம் சென்னை மண்டலம், அப்புறம் மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து அதிகமான சாம்பிள் கிடைக்காதனாலையும் பார்க்கும்போது அது இருந்ததுன்னா மாறுமோ அப்படிங்கிற ஒரு எனக்கு இருந்தனால இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 9ஆம் தேதியை 19ஆம் தேதியோட நேரடியா மோதவிடலாங்கிறது இதுக்கான பதிலா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இந்த ஒரு வார காலத்திற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட், இதற்கு பிறகுதான், இந்த எடுத்த கருத்து கணிப்பு நாளுக்கு பிறகுதான் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையே வெளிவந்திருக்கிறது. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் 19ஆம் தேதி பார்த்துக்கலாம்.